வணக்கம். இன்றைய கதைப்பாட்டு நிகழ்ச்சிலையும் வழக்கம் போல் நம்ம கவியரசர் சொன்னாவே கண்ணதாசன் சார் தான். கவியரசர் எழுத சுசிலா அம்மா பாடின பாட்டு. பாடல்களில் கவிஞருடைய வரிகள் என்னுடைய கற்பனை, ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனை. இப்போ நிலா பார்த்து ஒன்று கற்பனை தானே, ஒவ்வொருவரும் இந்த வாழ்கிற வாழ்க்கையே கற்பனை வாழ்க்கை தான். அதுபோல் இந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த மனிதனுக்கு 6 அறிவுன்னு பெருமைப்படுறோம். ஆனால் அந்த 6 அறிவுங்கிறதும் அறகுறையாக இருக்கும். இந்த 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு இருக்கு இல்லையா? சரி, மரம், செடி, கொடி, பறவைகள், ஊர்வன, பூச்சி, விலங்குகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனோட ஒரு அறிவு குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். புரியுங்களா? அது மாதிரி இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம குளத்தில், கிராமங்களில் போய் குளத்தில் குனிஞ்சு கை கால் கழுவுவோம். இப்போ குளத்தில் தண்ணி இருக்கான்னு தெரில. அப்படி கழுவும்போது நிறைய மீன், குட்டி குட்டி மீன், நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான மீன் நம்ம காலை அப்படியே காலத்தில் வச்சுட்ருக்கோம். நம்ம ஒரு படித்த மனிதன் இல்லை, ஒரு நம்ம நினச்சிட்ருக்கோம் பெரிய புத்திசாலி, திறமைசாலி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட 10 விரல் இருக்குது. 10 விரல் இருக்குது. நம்ம குனிஞ்சு கை கால் கழுவிட்டு இருக்கும்போது அந்த மீன் காலை பிடிக்கும் தண்ணிக்குள்ளார. நம்ம கைக்கும் அந்த மீனுக்குள்ள தூரம் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 1 அடி கூட இருக்காது. கை காலை கழுவிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் மீன் நிறைய, காலை சுற்றி நம்ம சுற்றி நிறைய மீன். நம்மகிட்ட 10 விரல் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சாலும், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியாது. 10 விரலை வச்சுக்கிட்டு அந்த மீனுக்கும் நமக்குள்ள தூரம் பார்த்திங்கன்னா 1 அடி கூட இருக்காது, பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னா, நம்ம 2 மைண்டில் போவோம். மீன் எப்படி பிடிக்காலும் வேகமாக கை கொண்டு போவோம். திடீர்னு மீன் அந்த பக்கம் போயிடும், கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கும். மீன் பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எண்ணங்கள் பின்னாடி இருக்கும், நம்ம கை முன்னாடி போவோம். அப்போ கையோட ஸ்பீடு குறையும், மீன் தப்பிச்சு மீன் சைடில் போயிடும். ஒரு பக்கம் விவேக் சார் சொல்லுவார்ல, லெஃப்ட்டில் இண்டிகேட்டரில் போட்டு ரைட்டில் கையை காமிச்சு நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோன்னு. அது மாதிரி நம்ம வேகமாக கையை முன்னாடி கொண்டு போவோம். நம்மளுடைய எண்ணங்கள் ஒருவேளை மீன் பின்னாடி போயிருமோ அப்படி எண்ணங்கள் பின்னாடி போவோம், கை முன்னாடி போவோம். ஆனால் மீன் சைடில் போயிடும். இதே நீங்கள் வேற ஒரு சுச்சுவேஷன் எடுத்துங்க. ஒரு மீன் கொத்தி, கிங்ஃபிஷர், ஒரு மீன் கொத்தி பறவை பறக்குதா? அப்படி பறக்கும்போது எவ்வளோ உயரத்தில் பறக்குது? மீன் தண்ணிக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி உயரத்தில் பறக்கும். ஒரு 20 அடி உயரத்தில் பறக்கும். அப்படியே பறந்துட்டே இருக்கும். தொப்புன்னு கீழே ஒரு மீனை பிடிச்சிட்டு போயிடும். அந்த மீன் கொத்தி பறவை, கிங்ஃபிஷருக்கு, அந்த மீன் கொத்தி பறவைக்கு எத்தனை கை இருந்துச்சு? கை காலெலாம் ஒன்று தான். ஆனால் இதுக்கு கை காலில் பயன்படுத்த ஒன்லி வாய் மட்டும் தான் பயன்படுத்துச்சு. ஒரே வாய் தான். விழுந்துச்சு, ஒரு மீனை தூக்கிட்டு போயிடுச்சு. அது எப்படி சாத்தியமாகுது? அதுதான், அது 4 அறிவு உள்ள பறவை. இப்போ 4 அறிவு உள்ள அறிவு தான் 4 ஒழிய அந்த 4 அறிவும் அக்யூரேட்டாக இருக்குது. அதனால தான் 20 அடி 30 அடி உயரத்துலேருந்து பறந்து விழுந்த உடனே மீனை தூக்கிட்டு போகிறது. ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க மீன், அது தூக்குற மீன் ஒரே மீன். நம்ம காலை சுற்றி 100 மீன் இருந்தால் கூட 1 அடி தூரத்தில் பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்மளால் பிடிக்க முடியாது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, 6 அறிவு உள்ள மனிதனுக்கு எதுவுமே அக்யூரேட்டாக இல்லை, முழுசாக இல்லை. ஆனால் 5 அறிவு 4 அறிவு உள்ளதெல்லாம் கரெக்டாக அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நமக்கு எது ஒரிஜினல் சர்க்கரை, எது செயற்கை, எது இயற்கைன்னு தெரியாது. இப்போ நிறைய கிராமங்கள்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, உணவுகளை கலப்படம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாக்கரின் கலவாத பானம்னு சர்பத்தை தான் குடிப்போம். சர்பத்துங்கிறது, அந்த சாக்கரிங்கிறது பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட். நமக்கு இனிக்கணும், அவ்வளோதான். அது இனிக்குதா, அது சர்க்கரைன்னு நினச்சிக்குவோம். ஆனால் செயற்கையான இனிப்பு அது. ஆனால் எறும்பு இருக்குல்ல, எறும்பு, அந்த எறும்புகிட்ட கொண்டு சாக்கரின் வச்ச சாக்கரிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட், அது செயற்கையான கெமிக்கல் ஸ்வீட். அது கொண்டு போய் வச்சிங்கன்னா வேகம் அதை விட்டு எட்டி ஓடிடும். ஐயோ, இது செயற்கை, இது இயற்கை அல்ல அப்படின்னு எறும்பு ஓடிடும். அதே எறும்புக்கிட்ட ஒரு இயற்கையான சர்க்கரையை நீங்கள் எவ்வளோதான் மூடி எவ்வளோ உயரத்தில் வச்சாலும் சரி, அதை அப்படியே பிடிச்சி தேடி பிடிச்சி வந்துடும். பார்த்தீங்களா? செயற்கையான இனிப்பை எறும்பு வாய்கிட்ட கொண்டே வச்சா ஓடிடும். ஐயோ அப்பா, இது செயற்கைடா அப்படின்னு. ஆனால் இயற்கையான சர்க்கரையை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்குள்ளேயே வச்சாலும் தேடி வந்துடும். அப்போ தெரியுங்களா அது துல்லியம் எப்படி இருக்குன்னு? கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு இது மாதிரி மனிதனுக்கு கீழே உள்ள எல்லாமே ஒரு அறிவு குறைவு. அந்த ஒரு அறிவு குறைவு இருந்தால் கூட அதெல்லாம் துல்லியமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்படி ஒரு சூழலில் ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டை பார்க்க வர்றான். அப்படி வரும்போது அந்த பொண்ணோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஏற்கனவே கேட்டிருப்பாங்க, அந்த பொண்ணோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும் போது அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை புரிஞ்சுக்காமல் என்ன முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சந்தேக பார்வையில் பார்க்குறான். இப்போ வரும்போது யாராச்சும் ஒன்று பார்த்தாங்களா, அதாவது பணத்தை கொடுத்தாங்களா, எவ்வளோ கேவலமாக பாடலில் வந்து எப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அப்படின்னு கேட்குறான். ஏன் முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, பணம் தான் கொடுத்தாங்களா, இல்லை தப்பாக நடந்துருச்சா அப்படின்னு கேட்குறான். மற்றவங்களாம் கோச்சுக்குவாங்க இல்லையா, அந்த பொண்ணு கோச்சுக்கல. டேய் முட்டாள், நீ இத்தனை மணிக்கு பார்க்குக்கு வருவேன்னு சொல்லிட்டேன், உன்னை பார்க்க நீ எனக்காக நீ தனியாக வெயிட் பண்ணுவேன்னு தெரியும். நான் வரும்போது 10 பேரை கூட்ட முடியும், உன்னை தனியாக சந்திக்கணும், தனியாக வர்றேன். வரும்போது என்ன நடந்துச்சு கேள்றான். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். நான் வந்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த வண்டு இருக்குல்ல, இந்த பொண்ணுண்டு என்ன பண்ணுச்சு, நேராக வரும்போது என் முகத்தை பார்த்து மூஞ்சை பார்த்து பூ மாதிரி இது பூன்னு நினச்சி பொண்ணுண்டே ஏமாத்திருச்சான். பாருங்கள், கவிஞர் என்ன சொல்கிறாரு, 5 அறிவு 4 அறிவுலாம் அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அறிவெல்லாம் அப்படி 100% அக்யூரேட்டாக துல்லியமாக இருக்கக்கூடிய இந்த பொன்வண்டு இவன் முகத்தை பார்த்து அது கூட ஏமாத்திருச்சான். இங்கே தான் நீங்கள் பாயிண்டை பிடிச்சிக்கணும். 100% துல்லியமாக அறிவை கொண்ட இந்த பொன்வண்டு பறவை எல்லாம் புழு பூச்சி அல்லது 100% தான். அதுதான் இப்போ எறும்பு சொன்ன கதையை. எறும்புகிட்ட கொண்டு செயற்கை சர்க்கரைக்கு இயற்கை சர்க்கரை வச்சு, அதுதான் செயற்கை சர்க்கரத்தில் இப்போ பக்கத்தில் வச்சாலும் தொடாது, இயற்கை சர்க்கரையை 2 கிலோமீட்டர் கொண்டு வச்சு தேடி போயிடும். அது மாதிரி 100% துல்லியமான அறிவை கொண்ட பொன்வண்டு என் முகத்தை பார்த்ததும் பூ மலர்னு நினச்சான். இது பூ மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து மோதுதான். அவன் முகத்தில் வந்து மோதுனுச்சான். என்னடா பூ மாதிரி இருக்குன்னு மோதிச்சான். மோதி அந்த வண்டு ஏமாத்த போதான். அப்போ என்ன பண்ண, அந்த வண்டு தட்டி விட்டு, அந்த வண்டு மோதும் என்ன பண்ண, தட்டுவோம்னா இல்லையா நம்ம, அது மாதிரி அந்த பொண்ணு இப்படி தட்டி விட்டுருக்கா, வண்டை தட்டி விட்டுருக்கா. அப்படி தட்டி விடும்போது முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு. முடியெல்லாம் கலைஞ்சவொன்னே என்ன பண்ணான்னா, ஐயோ முடியெல்லாம் கலைஞ்சி போச்சு, சீக்கிரம் போய் என் பாய் ஃப்ரெண்டர் வெயிட் பண்ணுவானே, அவன் ஒரு சந்தேக பிராணியாச்சு. மேற்கொண்டு அந்த ஆண்கள் சந்தேக பிராணியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் வந்து தான் இங்கே நிறைய பேர் சந்தேகத்தின் பேரில் வந்து மனைவி வந்து வயசாகி 50 வயசு 55 வயசு 60 வயசு கொலை பண்ணுறாங்க, வெட்டிலாம் கொண்டுறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு அப்படி சந்தேகம் வந்து தானே. இப்போ என்ன பண்ணுறா, ஐயோ என் பாய் ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வந்துடுமே, சீக்கிரம் போய் சொல்லணுமே, என் முடியெல்லாம் கலைஞ்சதான் வந்து சொல்கிறான். அப்படி வண்டு வந்துச்சுடா, மோதுனுச்சு, பூன்னு நினச்சிக்கிட்டு நான் தட்டி விட்டேன், முடி கலைஞ்சி போச்சு. இது கூட புரிஞ்சு நான் ஏகிட்ட வந்தேன், நீ தனியாக இருக்கியே அப்படின்னு உன்னை மீட் பண்ண வந்தேன். எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நீ சந்தேகம் வந்தாவே யாரெல்லாம் எந்த கணவனுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க கூட வாழக்கூடிய மனைவியானவங்க இப்படி பயந்து தான் வாழணும். இப்படி பயத்தை கொடுக்கல, அப்படி பயத்தெல்லாம் கொடுத்துடாதீங்க. முழுமையாக நம்புங்க, மனைவியை முழுமையாக நம்புங்க. ஓகே, இந்த பாட்டை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மலருன்னு நினச்சி இப்படிதான் வண்டு வந்து மோதுனுச்சு, அதில் தான் முடி கலைஞ்சி போச்சான் அப்படிங்கிறத சுசிலாமா ரொம்ப அற்புதமான ஒரு குரலில் பாடியிருப்பாங்க. இதை பாருங்கள், கண்ணதாசன் மட்டும் இல்லை, கவியரசன் மட்டும் இல்லை, இன்னும் ஒவ்வொரு கவிஞனும் எதெல்லாம் சிந்திக்கிறாங்க, இதில் இதை சிந்திச்சிருக்காங்க. அதாவது துல்லியமான அறிவு கொண்ட வண்டு கூட இந்த பொண்ணோட முகத்தை பார்த்து ஏமாந்துருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள சந்தேகத்தை எப்படி போக்குறா அப்படிங்கிறதான் பாட்டில் கேட்டுருமா மேடம்? நாங்களாம் தயாராக இருக்கோம். பாடலாம் சார். பாடுங்க. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. என் கரும் கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கரும் கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். சிறப்பு மேடம், அப்போ தான் பாடுனீங்க. எவ்வளோ இருந்துச்சு பற்றின பாட்டு.
பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, என் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. பயந்து வந்தேன் மட்டும் உண்மையை சொல்லணும்னு. பொன் வண்டொன்று மலர் முகத்தோடு மோது, என் வளை கொண்ட வளையல் போட்ட கையில் மெதுவாக மூட. அப்படி மூடும்போது தான், முகத்தை மூடும்போது தான் முடி கலைஞ்சிருச்சான். இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த பாட்டில்? இந்த பாட்டை ரசிக்கிறீங்க எல்லாம் ஓகே, அவன் இந்த பாட்டில் சந்தேகப்படுறான். ஆனால் வாழ்க்கையில் நிஜத்தில் நம்ம வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு மனசில் வச்சுங்க. இந்த கவியரசு கண்ணதாசன் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நிறைய கவிஞர்கள் வேறு என்னென்னமோ சொல்ல போகிறாங்க இல்லையா? ஆனால் இப்படி ஒரு விஷயத்த ஒரு பையனை ஒரு பொண்ணு பார்க்க வேணால் அப்படி ஒரு விஷயத்த அழகாக பாட்டாக எழுதி அந்த பாட்டில் ஒரு நல்ல தத்துவத்தை கொடுத்து யாரையும் பெண்களை வந்து சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டாங்க பாதி லைஃப் அவங்களுக்கு போயிடுச்சு, கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாட்டில் மட்டும் கேட்டாமல் வாழ்க்கையும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. மீண்டும் இதே வேறு ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.